மகர ராசி அன்பர்களே, ஏழ்றையில இருந்து விடுபடுறீங்க, ஏழ்றையில இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படிங்கறதுல மொத்த சந்தோஷமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மருத்துவ செலவு, வீண் விரயம், வெளிநாட்டு பயணம், அலைச்சல், வெளியூர் பயணம், தேவையில்லாத சிந்தனை, மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். உங்க ஒர்க்க பெர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணி பரவாயில்ல, இந்த நபர் ஒரு நல்ல நபர், நேர்மையான மனுஷன், கொடுத்த வேலையை சொன்ன மாதிரி நிக்கிறது அனைத்து மகர ராசின்னு இருக்கும். கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, தந்தையாருடைய உடல்நிலை. உங்களுக்கும் தந்தையாருடைய உடல்நிலை கவனமா இருக்கணும். ஏத்தமா வாஷ் அவுட் ஆகுறாங்க. சோ உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் பஸ்பம் உங்க காலடியில விழுந்து ஆகணும், வேற வழி இல்ல. பங்குனி மாசத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ்னா, ரொம்ப உயர்ந்தமான பிளஸ்னா, எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சிறு கருத்து வேறுபாடுகள் நடக்கும், தேவையில்லாத பேச்சு பிணங்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியோட ராகு நேரார்ல, அதே மாதிரி சூரியன் நேரார்ல, அப்படிங்கும் போதுல சுடுன்னு பேசுவீங்க. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பணம் கிடைக்கும். மகர ராசினருக்கு அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்க ராசிநாதன் இந்த மாதம் பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பின் பெயர்ச்சி ஆகிறார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஏழ்றையில இருந்து விடுபடுறீங்க. பங்குனி மாசத்திலிருந்து நம்ம எப்படி பலன்கிறதோட ஏழ்றையில இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிறதுல மொத்த சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சூரிய பகவான் பங்குனி மாசத்துக்குள்ள போகும்போதுல ஆரம்பத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு, வீண் விரயம், வெளிநாட்டு பயணம், அலைச்சல், வெளியூர் பயணம், தேவையில்லாத சிந்தனை, மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். ஏடா இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதுலே இப்படி இருக்கு. அதாவது பங்குனிங்கிறது என்ன, மார்ச் 15க்கு மேல. சோ அந்த 15க்கு மேல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை வருதோ, பங்குனி மாசம் ஆரம்பிக்கும் போதுலே பிரச்சனையில வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா அப்படியே மாத்தும். கைக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கும், உங்களை கௌரவமா வாழ வைக்கும், கம்பீரமா வாழ வைக்கும். அதே மாதிரி தேவைக்கான அனைத்து வசதிகளும், இந்த மரியாதைம்பாங்கல்ல, மரியாதைன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மரியாதை. ஸ்கூல்ல படிக்கிற பையனா இருக்கும் போது நல்ல மார்க்ஸ் வாங்கி அந்த மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அதாவது படிப்பீங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, இத்தனை நாள் ஸ்கூலுக்கு புக்கே எடுக்காம இருப்பீங்க. புக்கே எடுக்காம இந்த நேரத்துல புக் எடுத்து வச்சு படிப்பீங்க மகர ராசினர். ஸ்கூல் பசங்களா இருக்கும் பட்சத்து, அடுத்தது காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்து மரியாதை எப்படி வரும், உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் நல்ல பையன், தகுதியான பையன், நேர்மையான பையன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். இதே காலேஜை தாண்டி ஒர்க் ப்ரொஃபஷன்ல வரவங்களுக்கு உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்க ஒர்க்கை பெர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணி பரவாயில்ல, இந்த நபர் ஒரு நல்ல நபர், நேர்மையான மனுஷன், கொடுத்த வேலையை சொன்ன மாதிரி நிக்கிறது அனைத்து மகர ராசின்னு இருக்கும். சொன்ன மாதிரி இருக்கான். 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நேரத்துல அது ஒரு பிளஸ். சொன்ன மாதிரி இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா வேலையை பார்த்து தரேன் அப்படிங்கிற ஒரு பேரு. தொழில் ஸ்தானமா இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் உதவி, சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த படிக்கு போறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகலாமா, முன்னேறலாமா,
நண்பர்கள் இந்த நேரத்துல உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிப்பீங்க. கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா தந்தையாருடைய உடல்நிலை மட்டும். உங்களுக்கும் தந்தையாருடைய உடல்நிலை கவனமா இருக்கணும். ஏன்? 9ஆம் அதிபதியான புதன் நீச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார். இது தவறு. 3ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் அடைந்து அதோட சூரியனால் அஸ்தமிக்கப்படுகிறார். சனி ராகுவால் இணைக்கப்படுகிறார். தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாகும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும், கவனமாகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் அதிபதி சுத்தமா வாஷ் அவுட் ஆகுறாங்க. சோ உங்களை எதிர்த்தவங்களாம் பஸ்பம் உங்க காலடியில விழுந்து ஆகணும். வேற வழி இல்லை. உங்களை எதிர்த்து யாராவது பேசுறாங்களா, அவங்க உங்க காலடியில விழுந்தா மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல எல்லாம் வெளியில வந்துருவீங்க. ரொம்ப பிரச்சனையில இருந்து, அதாவது பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியில வர நேரம் பாங்கல்ல, அந்த அமைப்பு நடக்குது. இப்ப பங்குனி மாசத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ்ன்னா, ரொம்ப ரொம்ப உயர்ந்தமான பிளஸ்னா, எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் பண்ணி பங்குனி மாசம் முடியும் போதுல எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கலாம். அனைத்து வகையான பிரச்சனையில இருந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க வேலையில இருந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். அதெல்லாம் நீங்க செய்வீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க. இதுக்கு மேலங்க என்ன, ஒரு ஆணுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? வேலைக்கு போறவங்க தொழில் ஆரம்பிங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு போற அமைப்பு வரும். அதாவது நான் என்ன வீட்டிலே உனக்கு என்ன வேலைக்காரியா இருக்கேனா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த நேரத்துல வேலைக்கு போற தன்மை நிகழும். வேலைக்கு போவீங்க, கை நிறைய காசு சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு பெண்களுக்கு, மகர ராசி பெண்களுக்கு நல்ல முறையில எல்லாமே கிடைக்கும். இங்க எங்க பிரச்சனைன்னு பார்த்தோம்னா தந்தையாருடைய உடல்நிலையும், அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நடக்கும். தேவையில்லாத பேச்சு பிணங்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியோட ராகு இணைறாருல, அதே மாதிரி சூரியன் இணைறாருல, அப்படிங்கும் போதுல சுடுன்னு பேசுவீங்க. என்ன பேசணும் தெரியாம வார்த்தையை கொட்டிட்டு அவசரப்பட்டு பேசிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னா, இதுக்கு 2ஆம் அதிபதி சூரியனுடையும் ராகுவோடையும் இணைந்து உக்ரமான சூடான வார்த்தையில கொட்டி, நெருப்பு மாதிரி கொட்டி அவங்க மனசை வேதனைப்படுத்துற மாதிரி உள்ள தன்மையில நிக்கணும். சோ இதெல்லாம் நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் அமைதியா பேச கத்துக்கங்க. அவசரமா பேசாதீங்க, நிதானமா இருங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வேலைக்கு இருந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துல தொழில் ஆரம்பிப்பீங்க. இல்ல ஏற்கனவே தொழில் பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் 2ஆம் தொழில் 3ஆம் தொழில்ங்கிற அமைப்புல போற தன்மை நிகழும். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் ரிலேட்டடா யாராவது இப்ப ஐடியா இருக்கும் பாத்துறீங்களா? பெரும் பணக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் பெட்ரோல் பங்க் சார்ந்த ஐடியா இருக்கும் பாத்துறீங்களா? அவங்க எல்லாம் இந்த நேரத்துல பெட்ரோல் பங்க் சார்ந்த தொழிலை ஆரம்பிக்கிறது சரி. ஏன் தெரியுமா? ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் அடைந்தாலும் ராகுவோட இணைகிறார், சனியோட இணைகிறார். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? அதே மாதிரி 8ஆம் அதிபதி, ராசிக்கு 8ஆம் அதிபதியான சூரியனோட இணைகிறார். பூமியை பத்தி நோண்டணும், பூமியை பத்தி ஆராய்ச்சி பண்ணணுமே ராசிக்கு 8ஆம் அதிபதி ராகு சனியோட தொடர்பு வேணும். சோ இந்த 3 பேரோட தொடர்பும் இருக்கிறனால மண் வளம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா வரேன், பெட்ரோல் பங்கும் வரேன். மண் வளம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களா பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியத்தை பத்தியும் புராதன கதைகளை பத்தியும் பேசுறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா ஊர்ல தெருக்கூத்து போடுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல நேரங்க இது. உங்களுக்குலாம் உண்மையிலேயே அற்புதமான நேரம் தெருக்கூத்து போடுறவங்களுக்கு. வேணா நீங்க பேசுறதே பழங்கால தன்மையை பொறுத்து தான். அதே மாதிரி பெட்ரோல் பங்கை சார்ந்த அமைப்புல நீங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேலை கிடைக்கும். அதாவது அந்த ஏற்பாடு பூரா உங்க கைக்கு தேடி வரும், ஆஃபர்ஸ் பூரா தேடி வரும். வேலையாட்கள்லாம் கன் மாதிரி வேலை பார்ப்பாங்க. இது இல்லாம கேஸ் சிலிண்டர் சார்ந்த அமைப்பு, அதுவும் உங்களுக்கு சாதகமான முறையில முடியும். இது மட்டும் இல்லாம வெளிநாடு வாய்ப்பு. ஊரை விட்டு வெளியில போய் நான் தொழில் செய்யறேன், ஊரை விட்டு வெளியில போய் நான் வேலை பார்க்குறேன், நான் அங்கே போய் சம்பாதிக்க போறேன், இங்கே போய் சம்பாதிக்கிறேன், எல்லாம் நடக்கும். சோம்பேறியா மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இந்த நேரத்துல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பணம் கிடைக்கும் மகர ராசினருக்கு. மற்றபடி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலாம் அற்புதமான யோகம். வேணா நீ சுக்கிரன் வக்ரமாயிருக்கு, உச்சமாயிருக்கு, அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். உங்களுக்கு நட்பு கிரகம் உங்க நட்சத்திரத்தோட உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து ராகுவோட இணையுதுங்கும் போதுல பிள்ளைகளால் ஒரு அற்புதமான பேரு, ஒரு உயர்ந்த பேரு கிடைக்கும் பிள்ளைகளால. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி தொழில்தான அடிக்கடி சிறு பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பயணத்தை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா தொழில மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு பேரு கிடைக்கும். அதே மாதிரி
மருத்துவ செலவு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தா அந்த மருத்துவ செலவெல்லாம் குறைக்கிற தன்மையில வரும். எல்லாமே சாதகமான தன்மை. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த வெளிநாட்டு யோகம் சொன்னேன். ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கறது, ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கிறது, இப்ப ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க 2வது தொழில் ஆரம்பிக்கிறது, பெரிய பெரிய மல்டி மில்லியனியர்ங்கிற லெவலுக்கு பில்டப் பண்ணிக்கிறது, உங்களை சுத்தி இருக்கவங்களாம் உங்களை ஒரு பெரிய கடவுளுங்கிற மாதிரி இந்த நேரத்துல பில்டப் பண்ணுவாங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கடவுளுங்கிற மாதிரி பில்டப் பண்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில போய் அதாவது லயனார் பாருங்க என்னென்ன சொல்றேன். வெளியில போய் தொழில் பண்ணணும், வெளியில போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனா உங்களை கடவுள்னு யார் உங்களை புகழ்ந்து உங்க மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறாங்களோ அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு வேலையும் நடக்காது, உங்களோட வேலையும் கெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புல இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க புகழ்ந்து பேசுறவங்கள்ட்ட மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா மட்டுமே இந்த மாதம் போதுமானது. சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்பு ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மகர ராசியிலே திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்பானது உங்களுக்கு மட்டும்தான். மனைவி கிட்ட கணவரா இருக்கும் பட்சத்தில் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, அமைதியா இருங்க. அதே மாதிரி மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, அமைதியா இருங்க. இல்லாட்டி தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை நீங்க தான் பிரிஞ்சு போயிருப்பீங்க. உங்களுக்குத்தான் வேதனை இருக்கும். அவங்க நீ தான் தப்பு பண்ண, நான் எதுவும் பண்ணேன்னு அசால்ட்டா மைண்டை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அது குடைச்சலாவே இருக்கும், குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் மனசு. அதே மாதிரி ஜனன காலத்தில் மாங்கல்ய பலம் கம்மியா இருக்கிற பெண்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களோட பர்சனல் ஜோசியரை எடுத்து பாருங்க. எனக்கிட்ட கூட நீங்க பார்க்க வேண்டாம், பர்சனல் ஜோசியரை எடுத்து உங்க ஜாதகத்தை பாருங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரேடியா பிரியிற தன்மை வரும். விவாகரத்து இல்ல வேற எதுவும் திடீர் ஆக்சிடென்ட் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த நேரத்துல தான் வரும். ஸோ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கங்க திருமணம் சார்ந்த அமைப்புல. சரியா? திருவோண நட்சத்திரம். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கணவனையும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருந்தா பாதிப்புல நெகட்டிவா வேலை செய்ய வேலை இல்லை. சரியா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு தாங்க எல்லாமே. வண்டி வாகனமா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருக்கட்டும், தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், இல்ல கடன் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், இல்ல போட்டி சார்ந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களா இருக்கீங்களா, போட்டி சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தூக்கி அடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க தான் கிங்கு. இங்க யாருமே உங்களை எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நின்று வைராகியமா இன்னும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமை. உங்களை சுத்தி இருக்கிற 10 பேர் பேசிய மயமாவே இருக்கும். இந்த மாசம் பூரா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விதமா பேச போறாங்களா கெட்ட விதமா பேச போறாங்களாங்கிறது ஜனனகால ஜாதகம் தான் பேசும். ஆனா உங்களை பத்தி இந்த பூமி அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இந்த மாதம் பங்குனி மாதம் உங்களுக்கு அற்புதமா செயல்படும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.